ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா நம்ம சைக்கிள் பெடல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா 71வது நாள். வெற்றிகரமாக 70 டேஸ் முடிஞ்சிட்டு 71வது நாள் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் ரிஷிகேஷ்லேருந்து கிளம்பிட்டோம். ரிஷிகேஷ்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேதார்நாத் போக போகிறோம். கேதார்நாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து 240 கிலோமீட்டர் வரையும் வரும். ஸோ 223 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம பெடல் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 223 கிலோமீட்டர் பார்த்த உடனே இவ்வளோ கிலோமீட்டர் போகிறோமா அப்படின்னு நினச்சோம். பட் வந்து எவ்வளோ போக முடியாது. காரணம் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான். இமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இமாலயாஸ் ரோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ரோடை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது. அந்த அளவுக்கு மாஸ் ஏறின ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பள்ளம் இருக்குது, கொஞ்சம் மேடு, அப்பு டவுனு இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி குளிராக இருந்தது. வெயில் பேருக்கு வெயில், பட் வந்து குளிர் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஒரே மேடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு ஆறுதலாக கொஞ்சம் தூரம் நடக்கிறது, கொஞ்சம் தூரம் சைக்கிள் மெரிக்கிறது, கொஞ்சம் தூரம் நடக்குது, கொஞ்சம் தூரம் சைக்கிள் மெரிக்கிறது, இப்படியே போச்சு. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 11:30 மணி வரையும் நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 27 கிலோமீட்டர் பெடல் நல்லாவே போச்சு. நல்லாவே அருமையாக இருந்தது. நிறைய மவுண்டன்ஸ் நம்மளை சுற்றி ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை கூடவே காவிரி ரிவரும் சாரி கங்கா ரிவர். காவிரியை மறக்க மாட்டோம் பழகுது. ஸோ கங்கா ரிவர் கூடவே ட்ராவல் பண்ணுவோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டன் மலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா ரிவர், அதுக்கப்புறம் நம்ம ரோடு, அதுக்கப்புறம் மலை. இந்த மாதிரி 4 விதமான இது இருக்குது. நம்ம ரிஷிகேஷில் ஆரம்பித்ததுலேருந்து கேதார்நாத் வரையுமே கங்கா ரிவர் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவோம். கூடவே வந்து நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டே தான் இருப்போம். செம்மையாக இருக்கும். ஒரு பக்கம் அலைகளோட சவுண்டு, ஒரு பக்கம் மவுண்டன், ஒரு பக்கம் குளிர், வேறு லெவலில் இருந்தது. காலையில் நம்ம ரைடு அமோகமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த மலை பயணம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹிமாலயாஸில் நம்ம சைக்கிள் ஓட்டுறது தான். கேதார்நாத்தை நோக்கி போக போக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா குளிர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கேதார்நாத்தில் பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். கேதார் பண்ண வரையும் நிறைய பனிப்பொழிவு. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஜாலியாக அப்படியே மெரிச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து 220 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு மவுண்டனில் அதிகபட்சம் 50லேருந்து 70 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். டிபெண்ட்ஸ் அந்த ரோடு அண்ட் வெதர், அந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்மளது சிங்கிள் கியர் சைக்கிளு. அதனால் வந்து மவுண்டன்ஸில் நம்மளால் மெரிக்க முடியாது, தள்ளின்னு தான் போக முடியும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிளம்பிட்டோம். இன்னிலேருந்து குறைஞ்சது 3லேருந்து 4 நாளில் நம்ம வந்து கேதார் ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து நம்ம நடந்து ஒரு 14 கிலோமீட்டர் போகணும். இதெல்லாம் அப்புறம்பட்ட பிளான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஒரு 11:30 மணி இருக்கும். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 11:30 மணி இருக்கும். 26 கிலோமீட்ரு பயணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தாங்க வாரி போட்டுச்சு. என்னடா இது நமக்கு வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி அப்போ தான் இமாலயாஸுடைய முழு முகத்தை காட்டுச்சு. அப்படி ஒரு ஹீல்ஸு 1% கூட நம்மளால் வந்து மெரிக்கவே முடியாதுன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. சரி, திகச்சு போய் நின்றனோ தவிர முடியாதுன்னு நம்மளுக்கு தோணலை. ஏன்னா ரசிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாமே ரசனை தான். ரசனைக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது. ஏன்னா சுற்றி மவுண்டன்ஸ், எங்கே பார்த்தாலே மவுண்டன்ஸ், செம்ம வியூ தான். பக்கத்தில் கங்கா ரிவர் போது சொல்லவா தேவை. குளுர்னு வேறு இருக்குது. தள்ளினே போனாலையும் அவ்வளோ இதமாக மனசுக்கு 1008 நினைவுகளோட 1008 எண்ணங்களோட அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சில இன்ட்ராக்ஷன் ரொம்ப காமெடியாக இருந்தது, அதை நம்ம சொல்ல முடியாது. சில இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சில இன்ட்ராக்ஷன் ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது, மோட்டிவேஷனாக இருந்தது. காமெடியாக ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லணுன்னா, ஒரு யூடியூபர் வந்து மீட் பண்ணோம். அவர் வந்து எல்லாமே பேசினார். சடனாக எமோஷனல் ஆகிறாரு. கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க ப்ரோ, ஜஸ்ட் எமோஷன் ஆகும் ப்ரோ, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கன்றார். அதை கேட்டு எனக்கு சிரிப்பு செய்யலே. இவ்வளோ மவுண்டன்ஸ் சென்டரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், எப்படி நம்ம எமோஷனாகவும் ஃபீல் ஆகும் அது எனக்கு புரியல. அவர் சொல்லவே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ் தான். ட்ராவல் பண்ணுறதே ஒரு எமோஷன்ஸ் தான். அது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றது எனக்குள்ளே நிறைய கேள்வி இருந்தது. நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி, என்னமோ ஒன்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஹாப்பி.
எங்கே பார்த்தாலே மவுண்டன்ஸ் தாங்க. வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் அங்கங்கே தான், ஏன்னா சில இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியும், சில இடத்துல எடுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்க முடியாது. காரணம் மேலே இருக்க மலை ரைட் சைடில் உங்கள் வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். மலை இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து எப்போ கல் விழுன்னே தெரியாது. ஓனா, அணில், குரங்கு இதெல்லாம் ஓடும். வெயிலுக்கு வந்து கல் அங்கேருந்து மேலேருந்து வந்து கல் உருண்டு வந்து கீழே விடும், அங்கங்கே சரிஞ்சு வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கேயும் நிற்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னே சொல்லுவாங்க கேதார்நாத் போகிற உத்தரகாண்ட் ரோடு. எப்போ சரிஞ்சு விழுன்னே தெரியாது. அதனாலே நம்ம எங்கேயுமே நிற்கக்கூடாது. ரோடில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சரிஞ்சு வர வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சரிஞ்சு இல்லாத அளவுக்கு சில பேர் வேலையும் செஞ்சுருந்தாங்க, நெட் அடிக்கிறது, வலை அடிக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. நாமளே சைக்கிள் இல்லைங்களா தள்ளின்னு தான் போனோம். அதனால் அங்கங்கே நின்று போகிறது தவிர்க்கிறது நல்லது. எனக்கு மட்டும் கிடையாது, காரில் வரவங்களும் சரி, பைக்கில் வரணும், அங்கங்கே நிற்காதீங்க. அதுதான் சேஃப் இல்லாத இடம் இதெல்லாமே. அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 23 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. 23லேருந்து 25 கிலோமீட்ரு. 12 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். ஈவினிங் 5 மணிக்கு தான் ஒரு லெவலுக்கு வந்தோம். ஏன்னா அங்கே தான் அவ்வளோ தொலைவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்க இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடையிலே இல்லை. வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது வரையும் தள்ளின்னு தான் வரணும். சண்டெல்லாம் கடைகளுக்காக ஃபுட்டு எங்கேயா ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ரொம்ப டேஞ்சரஸ் தான், தனியாக தள்ளி வர மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கேரி பண்ணிவிட்டு வாங்க, ஸ்டைலாக வந்துடாதீங்க. ஏன்னா நான் நிறையா ரைடர்ஸ் இங்கே பார்த்தேன், நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஸ்டைலாக போகிறோன்ற நேரில் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை எடுக்காமல் வந்துடாதீங்க. ட்ராவல் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு இருக்கணும், அதுதான். ஏன்னா இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் சர்வே பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆல்மோஸ்ட் 80% 90% உங்கள்கிட்ட இருந்தால் மட்டுமே ஒரு இடத்த உங்களால் சர்வே பண்ண முடியும். இது என்னுடைய பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அட்வைஸ்லாம் கிடையாது. ஸோ 23 கிலோமீட்டர் மேலே நம்ம தள்ளிட்டு வந்தோம். டயர்ட்லாம் கிடையாது, ஆனால் பட் பாடி பெயின் இருந்தது. ஏன்னா தள்ளிகிட்டே வரோம் இல்லைங்களா, அந்த ஒரு பெயின் இருந்தது. அதனால் கொஞ்சம் இதுவாக இருந்ததை விட பட் இந்த மவுண்டன்ஸ்லாம் நம்மளுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு செகண்ட். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் மவுண்டன்ஸ், டிஃப்ரெண்ட் ரோடு இதெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் கங்கை நதி எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த சைடு போகிறனால ரோடு ஓரத்தில் நம்ம பார்க்க முடியாது. சில இடத்துல வியூ பாயிண்ட்டுன்னு இருக்கும், அங்கே தான் நீங்கள் போயிட்டு கங்கை நதியை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது கொள்ள அழகுங்க. அதுவும் அந்த தண்ணியோட கலரு தண்ணிக்கு கலரே இல்லைன்னு எனக்கு இப்போ வந்து எப்படிங்க இருக்குது அந்த கலர். இப்போ கங்கை நதினா கங்கை நதி தான், அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கு டயர்டு எங்கே தெரியும். அதனால் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அண்ட் அடுத்தது ஆல்ஓவர் வந்து 23 கிலோமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் தள்ளிகிட்டே வந்து ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் தான். ஸோ தொடர்ந்து ஒரு 4 பெட்ரோல் பங்க்கு. ஸோ ஃபஸ்ட் பெட்ரோல் பங்க் ரிஜெக்ட், செகண்ட் பெட்ரோல் பங்க் ரிஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹெச்பி பெட்ரோல் பங்க் தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே கேட்டால் அவங்களும் கொடுத்துட்டாங்க. அங்கே தான் நம்ம ஸ்டே எடுக்க போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த வீடியோவில் தெரியும் பார்த்தீங்களா ஒரு வியூ. இது தாங்க நான் நடந்து வந்த பாதை. ஜஸ்ட் 25 கிலோமீட்டர் தாங்க. சைக்கிளில் வந்தால் நம்ம அரௌண்ட் வந்து 2.5 ஹவர்ஸில் வந்திருப்போம். இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து 9.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதனால் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம இங்கேருந்து நம்ம கேதார்நாத் நோக்கி கிளம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு இன்னும் 150 கிலோமீட்டருக்கு வாங்க பயணம் செய்யலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு